வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தீங்கன்னா போதும், நினச்ச உடனே இது செஞ்சிடலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 3 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது வேக வைக்காத அப்படியே பச்சையாக எடுத்துக்கிறது தான், வேக வைக்க தேவையில்லை. இது கூட 1/2 இன்ச்சு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா சும்மா அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், எந்த அளவு சீரகம் எடுத்தீங்களோ அதே அளவு மல்லி விதை நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 90% அரைஞ்சால் போதும். தண்ணி சேர்க்கவே வேண்டாம். அந்த கார்னில் இருக்க தண்ணியே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர் கிடச்சிரும். எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு வேக வைக்காமல். இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அளவுக்கு நான் ஒரு கோபுரமாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது காஷ்மீரி சில்லி தான், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஊத்தப்பம் தாவால் தான் நான் இது செய்ய போகிறேன். நீங்கள் ஆர்டினரி தோசைக்கல் கூட எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் எல்லா குழிலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஊத்தப்பம் சைஸுக்கு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நினச்ச ஒன்றே பண்ணிடலாங்க. கார்ன் இருந்ததுன்னா எப்பயுமே கார்னை எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றதோ நக்கட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் இப்படியும் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டா உங்களோட 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். இல்லை கிட்ஸ் எல்லாம் சாஸோ இல்லை கெச்சப் ஏதாவது கேட்டாங்கன்னா அது கூட கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.